பெரும் தவறு செய்துவிட்டோம். கணவனிடம் புலம்பிய நடிகை நயன்தாரா. அனைத்தும் போச்சு. தமிழ் சினிமா துறையில் அசைக்க முடியாத இடத்தில் இருந்தவர் நயன்தாரா. சிம்பு, பிரபுதேவா, ஆர்யா என பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிய போதிலும் தனது தனிப்பட்ட உழைப்பின் மூலம் தனக்கென தமிழ் சினிமாவில் பெரும் அடையாளத்தை வைத்திருந்தவர் நயன்தாரா. இப்படிப்பட்ட நயன்தாரா தற்போது இதுவரை இல்லாத அளவு புது சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். அன்னபூரணி திரைப்படத்தில் இடம்பெற்ற வசனம் மற்றும் காட்சிகள் பெரிய அளவில் நயன்தாராவுக்கு எதிர்ப்பை உண்டாக்கியுள்ள நிலையில் நயன்தாரா மற்றும் இயக்குனர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அன்னபூரணி திரைப்படத்தை தனியார் OTT நிறுவனம் தனது செயலியில் இருந்து நீக்கிய நிலையில் பெரும் நஷ்டத்தை திரைப்படக்குழு சந்தித்திருக்கிறது. நிலைமை இப்படி இருக்க, சமூக வலைதளத்தில் நயன்தாராவிற்கு ஆதரவாக அமைச்சர் உதயநிதி வழக்கறிஞர்களை அனுப்ப உள்ளார் என்று செய்திகள் பரவ இந்த விஷயம் அரசியலாக மாறியது. இந்த நிலையில்தான் நயன்தாராவிற்கு இதுவரை ஆலோசனை வழங்கி வந்த பிரபலம் நயன்தாராவை தொடர்பு கொண்டு, நல்லா சினிமா துறையில் உயர்ந்த பொறுப்பில் இருக்கும் உனக்கு ஏன்மா இப்படி மதம் சார்ந்த கதை தேவையா? இப்போது சினிமா வட்டாரத்தில் நயன்தாராவை வைத்து படம் இயக்கினால் OTTயில் கூட திரைப்படத்தை வெளியிட முடியாத நிலை உண்டாகி இருப்பதாக பேசி வருகிறார்கள். உனக்கு ஏன் இந்த சர்ச்சை என கேட்டிருக்கிறார். பதிலுக்கு நயன்தாரா அந்த நபரிடம் கண்ணீர் விட்டு இருக்கிறார். எனக்கு எந்த மதம் குறித்தும் தவறான கண்ணோட்டம் இல்லை. நானே கிறிஸ்தவ மதத்தில் பிறந்தவள். இப்போது இந்து மதத்தில்தான் என் வாழ்வை இணைத்து வருகிறேன். அன்னபூரணி திரைப்படத்தை எடுத்ததே ஒரு உயர் இந்து வகுப்பைச் சேர்ந்தவர். அவர் மீது உள்ள நம்பிக்கையில் நடிக்க சென்று இப்போது சர்ச்சை உண்டாகிவிட்டது என தனது வேதனையை பகிர்ந்திருக்கிறாராம். உதயநிதி ஸ்டாலின் வழக்கறிஞரை அனுப்புவதாக கூறியது எல்லாம் தவறான தகவல் எனவும், இனி இதுபோன்ற எந்த அரசியல் சர்ச்சையிலும் சிக்கப்போவது இல்லை என வேதனையை வெளிப்படுத்தியிருக்கிறாராம் நயன்தாரா. இப்போது புலம்பி என்ன பயன்? தமிழ் சினிமாவில் தற்போதெல்லாம் இந்து மதத்தை விமர்சனம் செய்பவர்கள் படம் தோல்வியை தான் தழுவுகிறது. வரும் காலத்தில் நயன்தாராவிற்கும் இதுபோல் நடந்தால் ஆச்சரியம் இல்லை என்கின்றனர் திரைத்துறையினர். எப்போவுமே நம்ம எந்த சானிட்டரி நாப்கினோட பேர் நம்ம இது வரைக்கும் எடுத்ததும் கிடையாது, சானிட்டரி நாப்கின்னு சொன்னது கிடையாது. இன்னைக்கு நம்ம ரொம்ப தைரியமாக ஒரு மேடையில் இவ்வளோ ஆண்கள், நம்ம இவ்வளோ பெண்கள் எல்லாரும் தைரியமாக சானிட்டரி நாப்கின் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுவே ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய மாற்றம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த அவேர்னஸ் நாங்கள் என்ன நினைக்கிறோன்னா, இந்த அவேர்னஸ் நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெண்ணுக்கும் போய் சேரணும். அவங்களுக்கு அது புரியணும். அவங்களுக்கு அது புரிஞ்சிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களோட ஹெல்த்தை ரொம்ப பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ ஃபெமினைன் எங்களோட நோக்கமே இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். அந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான சுகாதாரமான சானிட்டரி நாப்கின்ஸை கொண்டு போய் எல்லா பெண்கள்கிட்டையும் சேர்க்கணும் அப்படின்னு இருக்கிறது தான் எங்களோட நோக்கமாக இருக்குது.